ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு உதிரன் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. ஸோ இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம பொது தமிழில் வந்துட்டு யூனிட் 7ல் தமிழ் சான்றோர் அப்படின்றதில் கவிஞர் தமிழ் ஒலி அவர்கள் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷன் பெருசாக கேட்டிருக்க மாட்டாங்க. ஒரு 2 கொஷின்ஸ் இருக்கும். அண்ட் அது போக இதுக்கு எப்படியெல்லாம் கொஷின் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி, அதாவது நம்ம டக்குன்னு ஈஸியாக படிச்சுட்டு ஒரு ரிவைஸ் பண்ணுறதுக்கு போட்டு பார்க்குற மாதிரி வந்து ஆன்சர்ஸ், கொஷின் அண்ட் ஆன்சர்ஸாக வந்து ஒரு 25 கொஷின்ஸ் கிட்ட வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ இவரை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸோடு படிக்கணும் அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அந்த வீடியோ வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு தமிழொலி பற்றி வந்து ஒரு கிளியர் கட்டான முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே படித்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போது கொஷின்ஸ்குள்ள வந்து போயிடலாம். ஓகே. ஸோ அண்ட் பின்னாடி வந்து இவருடைய புக்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறையா வந்து ஸ்கூல் புக்ஸ்லேயும் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஸ்கூல் புக்கில் 9th ஸ்டாண்டர்டில் வந்து யூனிட் 2வது இயரில் வந்து பட்டமரம் அப்படின்ற தலைப்பில் வந்து இவர் ஒரு கவிதை நூல் எழுதியிருப்பார். ஸோ அதுக்கு கீழே இவரை பற்றினா டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுவும் நான் வந்து அந்த முன்னாடி உள்ள வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் பாருங்கள். அண்ட் புக்கில் நிறைய நூல்கள் கொடுத்துருக்கனால நம்ம படிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, மாதவி காவியம் என்னும் நூலை இயற்றியவர் யார்? ஓகேவா? ஸோ மாதவி காவியம் என்னும் நூலை இயற்றியவர் கவிஞர் தமிழ் ஒலி அவர்கள். ஓகேவா? அடுத்து வந்துட்டு கவிஞர் தமிழ் ஒலி எங்கே பிறந்தார் அப்படின்னா ஆடூர், புதுச்சேரி, புதுவையில். ஓகேவா? கவிஞர் தமிழ் ஒலியின் இயற்பெயர் என்ன? இவருடைய இயற்பெயர் என்னன்னா விஜயரங்கன். பாணன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜெயங்கொண்டான் அப்படின்னு சொல்லுவாங்க, சிவீரா அப்படின்னு சொல்லுவாங்க, விஜயரங்கன், இதெல்லாம் இவருடைய பெயர்கள். அப்புறம் வந்து இவர் தமிழ் ஒலி யாருடைய மாணவராக திகழ்ந்தார்? ஓகேவா? ஸோ பாரதிதாசனோட மாணவராகவும், பாரதியாரின் வழித்தோன்றலாகவும், பாரதிதாசனின் மாணவனாகவும் இருந்தவர் யார் அப்படின்னா தமிழ் ஒலி. தமிழ் ஒலி வாழ்ந்த காலம் 1924 29/3/1965 வரை வந்து இருந்திருப்பார். ஓகேவா? கீழ்கண்டவற்றில் தமிழ் ஒலி இயற்றிய நூல் எது? ஓகேவா? ஸோ அவர் எழுதின நூல் நிலை பெற்ற சிலை தான் அவருடைய முதல் நூல். அலையின் சிரிப்பு வந்து பாரதிதாசன், தேன்மலை வந்து சுரதா, பாஞ்சாலி சபதம் பாரதியார். வீராயி என்னும் காவியத்தின் ஆசிரியர் யார்? ஸோ வீராயி அப்படின்றது வந்து தமிழ் ஒலி எழுதினது தான். ஸோ ஒரு பெண்ணை வச்சு, ஓகேவா? ஸோ தாழ்த்தப்பட்ட ஒரு பெண்ணை வச்சு ஒரு கதை எழுதியிருப்பார். மே தினமே வருக என்ற பாடலை இயற்றியவர் யார்? ஸோ மே தினமே வருக அப்படின்றதும் தமிழ் ஒலி தான். ஸோ தொழிலாளர்களுக்காக நிறைய வந்து பாட்டு எழுதியிருப்பார். கவிஞனின் காதல் யாருடைய படைப்பு? தமிழ் ஒலி. ஸோ புக்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்ப்பா, எல்லாமே பார்த்துக்கோங்க. குருவிப்பட்டி என்னும் சிறுகதை. ஸோ குருவிப்பட்டி அப்படின்றது என்னது அதை பாருங்கள். குருவிப்பட்டி அப்படின்றது சிறுகதை தொகுப்பு. அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. கவிதையாக சிறுகதையானும் கேட்பாங்க. தமிழ் ஒலி எழுதினது தான். கீழ்கண்டவற்றுள் எது தமிழ் ஒலியின் படைப்பு அல்ல? அவர் எழுதாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ குயில் பாட்டு தான். ஓகேவா? ஸோ விதியின் சிரிப்பும் அவரோடது தான். மாதவி காவியமும் தமிழ் ஒலியோட தான். மே தினமே வருகவும் அவருடைய தான். தமிழ் ஒலி எழுதிய குழந்தை பாடல்கள் அடங்கிய நூல் எது? ஸோ தமிழ் ஒலியின் கவிதைகளில் தான் நிறைய குழந்தைகள் பாடல் இருக்குது. ஓகேவா? மக்களின் வாழ்வியலை மையமாக கொண்டு கவிதைகளை படைத்தவர் யார்? ஓகேவா? ஸோ வாழ்வியலை மையமாக வச்சு கவிதை படைத்தவர் யார்னா தமிழ் ஒலி. சிலப்பதிகாரத்திற்கு பின் மாதவியை முதன்மை பாத்திரமாக வைத்து காப்பியம் படைத்தவர் யார்? சிலப்பதிகாரத்துக்கு மாதவியை வச்சு இது பண்ணவர் யார்? மாதவி காவியம்னு ஒன்று எழுதியிருப்பார்ல, அது வந்து ஒரு இசை நாடகம் மாதிரி இருப்பாங்க, அதை வந்து வச்சு எழுதியிருப்பாங்க. ஓகே, தமிழ் ஒலி தான். தாமரை என்னும் இதழில் பணியாற்றிய கவிஞர் யார்? தமிழ் ஒலி தான். முன்னணி, தாமரை, இது மாதிரி இதிலெல்லாம் வந்து பணியாற்றியிருப்பார். ஓகேவா? அப்புறம் வந்து திராவிட நாடு, குடியரசு, இந்த மாதிரி இதழ்களையும் வந்து பணியாற்றியிருப்பார். தமிழ் ஒலி எத்தகு கொள்கை உடையவர்? பொதுமை உடையவர். ஓகேவா? பொதுமையுடைய கருத்துக்களே உடையவர். வணிகனே எங்கே போகிறாய் அப்படின்ற கவிதை எழுதியவர் தமிழ் ஒலி.
கீழ்கண்டவற்றுள் தமிழ் ஒலியின் கவிதை நூல் எது? அவருடையது எது அப்படின்னு பார்த்தோன்னா கண்ணப்ப கிளிகள். ஓகேவா? ஸோ தீக்குச்சி வந்து அப்துல் ரஹ்மான், அழகின் சிரிப்பு வந்து பாரதிதாசன். தமிழ்நாட்டு பாட்டாளி வர்க்கத்தின் கவிஞராக போற்றப்படுபவர் தமிழொலி அவர்கள்தான். கவிஞர் தமிழொலி நடத்திய மாத இதழின் பெயர் என்ன? ஸோ மாத இதழ் அவருடைய இதழ் வந்து சனயுகம் அப்படின்றது அவருடைய இதழ். இதெல்லாம் வந்து பணியாற்றியிருப்பார். தாமரை, முன்னணி, திராவிட நாடெல்லாம் பணியாற்றியிருப்பார். புதுவை தொழிலாளிக்கு கோவை தொழிலாளியின் கடிதம் என்னும் கவிதை நூலை எழுதிய ஆண்டு 1949. ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. சிற்பியின் கனவு என்னும் மேடை நாடகத்தை பின்னாளில் திரைப்படமாக எடுக்கப்பட்டது. அதன் பெயர் என்ன? ஸோ அதோட பேர் வணங்காமுடி. ஓகேவா? ஸோ அதை தான் வந்து பின்னாடி திரைப்படமாக எடுத்திருப்பாங்க. 1957களில் வந்து எடுத்திருப்பாங்க. திராவிடர் கழக தொண்டனாக இருந்து பிற்காலத்தில் பொது உடைமை இயக்கத்தில் ஈடுபட்டவர். இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், பார்த்துக்கோங்க. தமிழொலி தான். பட்டமரம் என்னும் கவிதை இடம்பெற்றுள்ள நூல் எது? எதுனா தமிழொலியின் கவிதைகள். என்னுடைய காலத்தில் என் அருகில் இப்படி ஒரு மகத்தான கவிஞர் இருந்திருக்கிறார் என்பதை என்னால் தெரிந்து கொள்ள முடியாமல் போய்விட்டதே என்று தமிழொலியை பற்றி கூறியவர் யார்னா பன்மொழி புலவர் அப்பாதுரை அவர்கள். ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து நான் படைப்புகள் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ அவருடைய புக்ஸ் என்னென்ன புக்ஸ் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். நிலை பெற்ற சிலை, மே தினமே வருக, கவிஞனின் காதல், வீராயி, குருவிப்பட்டி, தமிழர் சமுதாயம், திருக்குறளும் கடவுளும். ஸோ இதெல்லாம் எப்பப்போ அப்படின்னு சொல்லி இயரோட ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் பாருங்கள், சிலப்பதிகாரம் காவியமா நாடகமா, தமிழர் சமுதாயம், வனமலர்கள், மாமாவின் சாகசம், தமிழும் சமஸ்கிருதமும், உயிரோவியங்கள், அப்படி மாதிரி சிறுகதை, அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. அப்புறம் பாருங்கள், கண்ணப்பன் கிளி 66ல் ஒரு உருவக காப்பியம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்ணப்பன் கிளிகள். தமிழொலியின் கவிதைகள், விதியோ வீணையோ, இது வந்து சிலப்பதிகாரத்தில் மாதவிக்கு ஏற்பட்ட துயரத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. சிற்பியின் காதல், இதெல்லாம் இவருடையது. அப்புறம் பாருங்கள், பாடு பாப்பா, இது வந்து குழந்தைகளுக்கான பாடல். கோசலை குமரி, அப்புறம் புத்தர் பிறந்தார். ஓகேவா? இதெல்லாம் மாதவி காவியம். அப்புறம் பாருங்கள், கவிஞர் தமிழொலியை பற்றி சொல்லியிருக்காங்க பாருங்கள். காலனை வென்று கடகடவென சிரிக்கும் அற்புத சிரிப்பே இக்காவியம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பூவண்ணன் அப்படின்ற ஒரு கவிஞர் தமிழொலியை பற்றி சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து கொஷின் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இப்போது இதில் வந்துட்டு பார்த்தோன்னா ஒரு 25 கொஷின்ஸ் கிட்ட, அதாவது வந்து அதிகமாக கேட்கல, இந்த மாதிரியெல்லாம் கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு இருக்குது. ஓகேவா? ஸோ இது போக இன்னுமே வந்துட்டு நிறையா வந்து இன்ஃபர்மேஷன்ஸ், இவரை பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நான் வந்து இப்போ படைப்புகள் மட்டும் எடுத்து போட்டிருக்கேன். மித்த எல்லாமே அந்த வீடியோவில் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த வீடியோ பார்த்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து கொஷின் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ இதில் வந்து கொஷின்ஸ் வந்து அவ்வளோதான், ரொம்ப நிறையாலாம் இல்லை. ஓகே, ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து இன்னும் நிறைய தமிழ் அறிஞர்கள் அண்ட் மேக்ஸ் ரிலேட்டட் எல்லா வீடியோஸுமே நம்ம போடுவோம். ஸோ சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணி எல்லா வீடியோஸுமே பாருங்கள். அண்ட் எப்போயுமே வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஏதோ ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் ஓரலாகவும் சொல்லியிருப்போம். ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் நிறைய இடத்துலேருந்து நிறைய பாயிண்ட்ஸ் வந்து கற்றுக்கிட்டே இருக்கணும். புதுசாக பாயிண்ட்ஸ் வந்து ஒருத்தவங்களை பற்றி நம்ம தெரிஞ்சிட்டே இருந்தோன்னா எங்கோ பார்த்தோமே எங்கேயோ படித்தோமே அப்படின்னு நமக்கு எக்ஸாமில் வந்து ஸ்ட்ரைக் ஆகும். ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுற அளவுக்காவது நமக்கு வந்து தெரியாத கொஷினுக்கு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுற அளவுக்காக நம்ம தெரிஞ்சு அதை ஆன்சர் டிக் பண்ணணும். ஓகேயா? ஸோ எப்பயுமே கேள்வி ஞானம் ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ நமக்கு அதால் ஒரு சில விஷயங்களை வந்து கேட்டுக்கிட்டோன்னா அதை வச்சு நம்ம வந்து நிறைய ஆன்சர்ஸ் வந்து போடலாம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.